காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு, ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. பரிசுத்த திருமறையின் ஆதார வார்த்தை ரோமர் 14:13. இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடர்களையும் போடலாகாதென்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இந்த தியான பகுதி பிலிப்பியர் 3வது அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 16 முடிய மற்றும் அதிகாரம் 4 முதல் 2 வசனங்களும். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், முன்னானவைகளை மறந்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்தினாலாவது நீங்கள் வேற சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க ஏயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. இன்று மின்னணு உபயோக பொருட்களை மின்சாரத்துடன் இணைக்கும் போது நாம் பயனடைகிறோம். இது 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஏறெடுக்கப்பட்ட கசப்பான ஒரு முயற்சியின் விளைவு. தாமஸ் ஆல்வா எடிசன் மற்றும் நிக்கோலா டெஸ்லா ஆகிய இருவரும் ஆண்டுகளாய் போராடி மின்கலத்திலிருந்து புறப்பட்டு விளக்கை ஒளிர செய்யும் நேரடி மின்னோட்டம் மற்றும் மின் கம்பிகளிலிருந்து நாம் பெறும் மாறுதிசை மின்னோட்டம், நல்ல வகையான மின்சாரத்தை அவர்கள் இருவரும் சேர்ந்து கண்டுபிடித்தனர். நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். டெஸ்லா மற்றும் ஆல்வா எடிசனின் இந்த மாறுதிசை மின்னோட்ட கண்டுபிடிப்பு வீடுகள், அலுவலகங்கள் என்று இன்று உலகத்திற்கே பயன்படும் வகையில் அமைந்திருக்கிறது.
இந்த மாறுதிசை மின்னோட்டமே அதிக தூரத்தை எளிதில் கடந்து மின்சாரத்தை பாய்ச்சும் ஞானமான ஒரு கண்டுபிடிப்பு என்று நிரூபிக்கப்பட்டது. கேட்டுக்கொண்டு இருக்கின்ற பரிசுத்தவான்களே, சில வேளைகளில் கிறிஸ்தவர்களாகிய நமக்குள் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நமக்கு ஞானம் தேவைப்படுகிறது. ரோமர் 14வது அதிகாரம் வசனங்கள் முதல் 2 வசனங்களும் அதை தான் சொல்லுகிறது. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். ஒருவன் எந்த பதார்த்தத்தை புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். அதற்கு நாம் தேவனுடைய உதவியை நாடும்படிக்கு பவுல் அறிவுறுத்துகிறார். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாயிருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று பிலிப்பியர் 3:15 வாசித்தோம். அந்த நல்ல ஆலோசனையை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கற்றுத்தருகிறார். தேவனுடைய ஞானம் நமக்கு வேண்டும். அதற்கு பின்பு பவுலை வேதனைப்படுத்திய பிரிவினை உண்டு பண்ணிய இரு தரப்பினரை குறித்து கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க ஏயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன் என்று தொடர்ந்து கூறுகிறார். அருமையானவர்களே, நமக்குள் பிரிவினையை ஏற்படுத்தும் முரண்பாடான கருத்துக்கள் தோன்றும் போது சத்தியம் போதிக்கும் தேவனுடைய கிருபையையும் ஞானத்தையும் மூப்பர்களின் ஆலோசனையையும் ஜபத்தின் வல்லமையும் சார்ந்து கொள்ள வேண்டும். அவருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க கடவோம். உங்களுடைய கடினமான சூழ்நிலைகளில் தேவனுடைய கிருபையையும் ஞானத்தையும் நீங்கள் எவ்வாறு செயல்படுத்த போகிறீர்கள்? இந்த பிரச்சனையை நீங்கள் மேற்கொள்ள ஜெபம் ஏன் முக்கியம் என்று கருதுகிறீர்கள்? யாரையும் குற்றவாளிகள் என்று ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காமல் இருக்க வேண்டும். COVID-19 பெருந்தொற்றின் போது பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக சிங்கப்பூரை சேர்ந்த பலர் அந்த நாட்டில் வீட்டிற்குள்ளே தங்கியிருந்தனர். ஆனால் ஒரு மனிதர் நீச்சல் அடிப்பது நல்லது என்பதனால் அதை மட்டும் விடாமல் செய்து வந்தாராம். ஆனால் பொதுவான நீச்சல் குளத்திலிருந்து அவர் தொற்றை தன்னுடைய பலவீனமான தாயாருக்கு பரப்பி விடுவாரோ என்று அந்த மனிதனுடைய மனைவி அஞ்சி போனார்கள். எனக்காக தயவு செய்து உங்களுடைய நீச்சல் பயிற்சியை சில காலம் ஒதுக்கி வைக்க முடியுமா என்று அவருடைய மனைவி அவரிடத்தில் வற்புறுத்தி கேட்டுக்கொண்டார்கள். அதில் பிரச்சனை ஒன்றுமில்லை என்று அவரும் ஆரம்பத்தில் விவாதிக்க துவங்கினார்களாம். ஆனால் பின்பாக அது அவருடைய மனைவியினுடைய உணர்வை காயப்படுத்தும் என்று அவர்கள் எண்ணி இது முக்கியமான ஒன்று என்று அவருக்கு தோன்றினாலும் அது அவருடைய மனைவியை உணர்வு ரீதியாய் காயப்படுத்தும் என்றால் அதை ஏன் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு முடிவிற்கு வந்தார்களாம். அந்த நீச்சல் பயிற்சியை நிறுத்தி கொண்டார்களாம். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காமல் மற்றவர்களுக்காக உங்களுடைய யுத்தங்களை ஒற்றுமையாக எண்ணுங்கள். ரோமர் 14ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்துவுக்குள் இருக்கும் விசுவாசிகள் குறிப்பிட்ட சில ஆகாரங்களை புசிக்கலாமா, குறிப்பிட்ட சில பண்டிகைகளை ஆசரிக்கலாமா என்பது போன்ற சில காரியங்களை பவுல் விவாதிக்கிறார். ரோமர் 14ஆவது அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 21 வரையிலும் அது நமக்கு கற்றுத்தருகிறது. அதிலே நாம் பார்ப்போம் என்றால் சிலர் தங்களுடைய கருத்துக்களை மக்கள் மீது திணிக்கிறார்கள் என்று பவுல் வருத்தப்படுகிறார். சூழ்நிலையை வித்தியாசமாய் கையாளும்படிக்கு பவுல் ரோம திருச்சபைக்கும் நமக்கும் நல் ஆலோசனை கொடுக்கிறார். நம்முடைய சிந்தனைகளையும் பழக்க வழக்குகளையும் பாதிக்கும் பல்வேறு பின்னணியத்திலிருந்து நாம் வந்துள்ளோம். நம்முடைய திருச்சபையா இருக்கட்டும், நாம் வேலை பார்க்கிற இடங்களா இருக்கட்டும், பல்வேறு பழக்க வழக்கங்கள், பல்வேறு வித்தியாசமான பின்னணியத்திலிருந்து நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த இடத்திலே நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காது இருக்க வேண்டும். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரருக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று இந்த ரோமர் 14:13 நமக்கு ஆலோசனை தருகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, தேவனுடைய அன்பை சக விசுவாசிகளிடத்தில் பிரதிபலிக்கும் மேலான சுதந்திரத்தை தேவ கிருபையினால் நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஆயினும் அந்த சுதந்திரத்தை நாம் விரும்பியபடி பிரயோகிக்கிறவர்களாயிராமல் சுவிசேஷத்தின் சத்தியத்தில் மற்றவர்களுக்கு இடரல் ஏற்படாத வகையில் அவைகளை
பிரயோகப்படுத்த வேண்டும் என்று ரோமர் 14:20 படிக்கிறோம். போஜனத்து நிமித்தம் தேவனுடைய கிரியையை அழித்து போடாதே. எந்த பதார்த்தமும் சுத்தமுள்ளதுதான், ஆனாலும் இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையா இருக்கும். மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்றதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாய் இருக்கும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் உங்களுக்கும் எனக்கும் ஆலோசனை தருகிறார். அருமையானவர்களே, கிறிஸ்தவர்களால் நீங்கள் கடைபிடிக்கிற சில விதிமுறைகள் மற்றும் நடைமுறை காரியங்கள் என்னென்ன என்று சொல்லி ஒரு பட்டியலிட்டுக் கொள்ளுங்கள். வேறு விதமாய் யோசிக்கிற மற்ற விசுவாசிகளை அது எந்த விதத்தில் பாதிக்கிறது என்பதையும் நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். ஒற்றுமைக்காக அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்தவத்திலே ஞானம் வேண்டும், கிறிஸ்தவத்திலே ஒற்றுமை வேண்டும், ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக என்கிற அந்த பவுல் அப்போஸ்தலனுடைய ஆலோசனையை கேட்டு நடக்க இந்த காலை வேளையிலே நாம் அழைக்கப்படுகிறோம். சபைகளிலே ஒற்றுமை வேண்டும், குடும்பங்களிலே ஒற்றுமை வேண்டும். யுத்தங்கள் வேறு உலகத்திற்கு காணப்படலாம், ஆனால் விசுவாசிகளாக நீங்கள் ஒவ்வொருவரும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும். யாரையும் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய ஞானத்தை தந்து வழி நடத்துவாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள நல்ல தந்தையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்மிடம் வருகிறோம். அன்புள்ள தேவனே, எங்களுடைய கடினமான வாழ்க்கையிலே சில நேரங்களிலே பாதையில் எங்கு செல்வது என்று தெரியவில்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிற விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியின் துணையோடு அடுத்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்பா இயேசுவே, சுவிசேஷத்தின் சத்தியத்தையும் அன்பையும் முரண்படுத்தாத வகையில் எங்களுடைய உணர்வுகளுக்கு மேலாக மற்றவர்களின் உணர்வுகளை பொருட்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எந்த காரியத்திலாவது நாங்கள் வேறே சிந்தையாயிருந்தால் அதையும் தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தி ஒரே சிந்தையாய் கிறிஸ்துவுக்குள் காணப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். வெற்றியின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக, ஜெயத்தின் நாளாக கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்களுக்கு கற்றுத்தருகிற நாளாக அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.